இன்றைய நித்திய வார்த்தை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாள் மாதத்தின் முதல் நாள் என்பதனால் வாக்குத்தத்தங்களோடு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என்ன வாக்குத்தத்தம்? எரேமியா 31 அதிகாரம் 4 வசனம் சொல்கிறது, மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆம் என் அன்பு தேவ பிள்ளை, இத்தனை நாள் உன் வாழ்க்கை இடிந்தது போல இருக்கலாம், உங்க வருமானம் இடிந்ததா இருக்கலாம், பிசினஸ் இடிந்து போய் இருக்கலாம், உன் குடும்பத்துல சமாதானம் இடிந்து போயிருக்கலாம், உங்க ஊழியங்கள் இடிந்து போயிருக்கலாம். ஆனா இந்த மாசம் மார்ச் மாசம் உங்களை கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் நான் உன்னை கட்டுவேன். எப்படி தாவீதின் கூடாரத்தை மீண்டும் கட்டினாரோ, தேவன் உன்னை மீண்டும் எழுப்பி நிற்கிற வைக்கிற தேவன். நீ தோற்று போயிருக்கலாம், நீங்க வாழ்க்கையில் நொந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆம் நன்றி தேவ பிள்ளைய, நிச்சயமாகவே நீங்க கட்டப்படுவீங்க. மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உங்கள் வருமானத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எல்லாம் இடிந்து போன வாழ்க்கை போல இருக்கா, சிதைந்து போனது போல இருக்கா? எனக்கு எவ்வளோ வாக்குது. இந்த மாதம் முழுவதும் எதை இழந்து போனீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடுச்சோ, இதெல்லாம் இந்த மாதம் வரப்போகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவனை பிடிங்க. ஒரு மிஷினரிய சாட்சிகளை நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஒருத்தர் என்ன பண்றாரு, போய் மிஷினரி ஊழியத்திற்கு ஒரு தேசத்துல போய் மிஷினரி பண்றாரு. மொத்தம் 120 சபைகள் அவர் கட்டியிருக்காரு. எத்தனை சபைகள்? 120 சபைகள். சின்ன வயசுல 45 வயதுல இதெல்லாம் பண்ணிட்டாரு. 46வது வயதுல என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு ட்ரஸ்ட்ல ஒன்று வச்சிருக்காரு, அனாதை ஆசிரமம். அதுல ஒரு பிள்ளை இறந்து போயிடுச்சு. இறந்து போன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஊர் மக்கள்லாம் இதாக சாப்பிட்டு சொல்லிட்டு அவர் மேலே பழி போட்டு, ஏதோ பழி போட்டு மொத்தம் அவர் கட்டின எல்லாத்தையும் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரை விட்டு ஓடி வர சொல்லி சமூகத்தில் காத்திருக்கிறார். ஏன் அன்றைவரே இந்த அனுபவிச்சு, திருப்பி எங்கே ஊழியம் பண்ணாலும் ஏற்கனவே நடக்கிற சூழ்நிலையை பார்த்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. இப்படியே 6 மாதங்கள் ஓடி. அப்போ ஒரு முறை இந்த வாக்குத்தத்தங்களை, நீ கட்டப்படுவாய் என்ற இந்த வாக்குத்தத்தங்களை அவர் கேட்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு விசுவாசம், தேவன் மீண்டும் எனக்கு இழந்ததை கொடுப்பாரு. அவர் மீண்டும் ஊழியம் செய்கிறார். அவர் ஊர்ல ஒரு இன்சிடென்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஊர்ல இவரை துரத்தி அமைச்ச நாட்டாம பையன் திடீர்னு என்ன பண்றான், மென்டல் போல ஆகி அந்த ஸ்கூலுக்கு போகாமல் விட்டு ரோட சுத்தாரு. நைட் ஃபுல்லா தூங்க மாட்டார், நைட்டு ஃபுல்லா வெளியே விடுவான், வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான். இது அவங்க என்னென்ன மருந்து சாப்பிட்டாங்க, என்ன பூஜை பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஊழியக்காரை போயிட்டு என்ன பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டீங்களே, அந்த குழந்தை செத்துது எல்லாருக்கும் தெரியும், அது வேற காரணம், அதுக்கு அந்த ஊழியத்தையும் அனுப்பிச்சு அவர் அடிச்சு அனுப்பிச்சிட்டீங்களே, இந்த பாவம் தான் அவங்க பிள்ளைக்கு சொன்னீங்க, போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு. இந்த தகப்பனருக்கு என்னன்னா, சரி பரவாயில்ல, பிள்ளைகளுக்காக போய் கேட்கலான்ட்டு அவரை தேடுற 3 நாளை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்ட இந்த ஊழியக்காரருக்கு கண் கலங்க ஆரம்பிச்சு. இப்போ தேவன் உண்மையா இருக்கிறாரா? அவர் சொல்றாரு, என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ என்ன பண்றாரு, சரியா நான் ஜெபம் பண்ணிட்டோமான்னு கேட்குறேன். அவங்க பண்ணுங்க. ஸோ இந்த நாட்டாம போனது ஜெபம் பண்ண சொல்லல, மன்னிப்பு கேட்க தான் போறாரு. இப்போ இவரு போய் அந்த ஊருக்கு திருப்பி இறங்குறாரு. நம்ம நாட்டாம கூட வந்துதான் எல்லாம் கம்முன்னு இருக்காங்க. அந்த பிள்ளை கட்டி வச்சிருக்கு மரத்துல, வீட்டுக்குள்ள எல்லாம் வீட்டு வெளியே மரத்துல கட்டி வச்சிருக்கு. இவர் போறாரு, அந்த இடத்துல முழங்கால் போட்டு அழுகுறாரு, கதறி அழுகுறாரு. அப்போ அந்த நாட்டம் நினைக்கிறாரு, என் பிள்ளைக்கா இவரு அழுகுறாரு, யாரு இவரு அப்படின்னு. உண்மையாக இது மாதிரி அழுவாங்களான்னு சொந்தம்லாம் பார்த்து இவர் பைத்தியம்னு சொல்றது. இவர் மட்டும் ஆண்டவரே இந்த மகனை இப்படி மகனை சொல்லும் போது, நான் இங்க ஊர்ல இருக்கவங்கள பைத்தியக்காரன்னு சொல்றேன் என் பிள்ளைய, ஆனா இவர் மகன்றாருன்னு அவருக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கொஞ்ச நேரத்துல அவன் சங்கிலியை கட்ட விழுங்கன்னு, அவன் கட்ட அழுதா ஓடிடுவான், இருக்கிறவங்களாம் அடிச்சிடுவாங்க அப்படின்னு கட்ட அழுங்கன்னு இருக்க. கட்ட அழுத்து இவர் என்ன பண்ண, ஜப பண்ணி ஒரு தண்ணியில் விட்டு அவர் மூஞ்சில் தெரிச்சிட்டு மூஞ்சி கழுவி முடிச்சு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவன் நார்மல் ஆகிட்டான். அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு ஏமா இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் இருக்குது, என்னென்ன உடனே ட்ரெஸ்ஸு மாற்றுறான். அந்த போய் மாறிட்டான். அவங்க அப்பா அம்மாவுக்கு உடனே மாற்றம் வந்தோடனே அந்த போது காலில் உண்டா, நீ தான் கடவுள். நான் சொல்கிறேன், நான் கடவுள் இல்லை, என்னை அனுப்பினவர் தான் கடவுள். உங்களுக்கு இங்கே எத்தனை சபை அடிச்சோமோ நாங்களே கட்டித்தரோம். எங்கள் சபை அந்த சபையை பெரிய சபையாக கட்டி தேவப்பிள்ளை அநேக தனிமை ஒரு வார்த்தை
கட்டப்பட வேண்டிய